மாதிரி. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட முறையில நான் தனிமையா அப்படிதான் என்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு சமுதாயத்தோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு. குடும்பம் வரும்போது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். மாமியார் மருமகள், அது மாதிரி குடும்ப உறவுகள் ஏற்றுக்கொள்ளுவது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம, வேலை செய்கிற இடத்துல பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்ம, வாழ்கிற இடத்துல நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல உள்ளவங்க நாம். இந்த மாதிரி சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை.